இதுக்கு முன்னாடி பல வீடியோஸும் சொல்லியிருக்கேன். ஐஐடி போகாமயே ஐஐடி சர்டிஃபிகேட் அதுவும் ஃப்ரீயா வாங்கலாம்னு சொல்லிட்டு. அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்வயம் ஸ்வயம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிஷியேட் பண்ண ஒரு மெஷர்ஸ். இது மூலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ எஜுகேஷன் போய் சேரணும். அண்ட் அவங்க சிட்டில இருந்தாலும் சரி, வில்லேஜ்ல இருந்தாலும் சரி, ஆன்லைன் மோட்லயாவது அவங்க கிட்ட கொண்டு போய் நாலேஜ் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து ஸ்வயம். இந்த ஸ்வயம் இனிஷியேட்டிவ்ல மொத்தம் 9 நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னா ஏஐசிடிஇ, ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அப்புறம் இக்னோவ், அப்புறம் யூஜிசி, என்சிஆர்டி, அதே மாதிரி என்பிடிஎல். ஆக்சுவலா இதுல என்பிடிஎல் அப்படிங்கிறவங்க தான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கோர்ஸ் எல்லாம் யார் சொல்லி தருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடிஸ், ஐஐஎஸ்சி பெங்களூர், அப்புறம் என்ஐடிஸ் போன்ற ஒரு பிரஸ்டீஜியஸான இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் தான் உங்களுக்கு நடத்துவாங்க. அண்ட் இது எவ்வளவு டியூரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 வீக்ஸ், 8 வீக்ஸ், 12 வீக்ஸ்னு உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கக்கூடிய அந்த டியூரேஷன் அளவுல இருக்கு. இந்த கோர்ஸ் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டா ஆமா, இந்த கோர்ஸ் ஃபுல்லாவே ஃப்ரீ தான். நீங்க இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு சர்டிபிகேட் வேணும்னா நீங்க சர்டிபிகேட் எக்ஸாம் எழுதியாக்கணும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து 1000 ரூபி இருக்கும். எக்ஸாமுமே வந்து எம்சிக்யூ பேட்டர்ல தான் இருக்கும். உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சென்டர்ஸ் தான் நீங்க வந்து போய் எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே வந்து உங்களோட எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிற பத்தியில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க எந்தக்கும் பயப்பட தேவையில்லை. சும்மா ஆன்லைன் கிளாஸ் தானே, வீடியோ பார்த்தா போதும் அப்படின்னு இல்லாம இதுல நிறைய அசைன்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர்னல்ஸ் நிறைய கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நீங்க பண்ற அந்த அசைன்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு இன்டர்னல் அசைன் பண்ணுவாங்க. அந்த இன்டர்னல் மார்க் பிளஸ் நீங்க எக்ஸாம்ல எவ்வளவு எழுதிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் மொத்தமா உங்களுக்கு ஓவரால் மார்க் வரும். என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. நீங்க அந்த ஸ்வயம் அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கோர்சஸ் லிஸ்ட் எல்லாம் வரும். அதுல உங்களுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் சார்ந்ததா இல்ல வேற டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இருக்கும்ல, அது செலக்ட் பண்ணி நீங்க படிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்ல இருந்து நீங்க எப்போ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அண்ட் எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அண்ட் என்னென்ன இன்டர்னல்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ரீயரே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் ரிஜிஸ்டர் பண்றதுமே அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸா இல்லை. வெளியில ஒரு கோர்சஸ் நியர்லி 6000 to 10,000 வரைக்கும் இருக்கு. அதுவும் அந்த சர்டிபிகேட் ஒருத்தா இல்லைன்னு கூட தெரியல. அப்படி இருக்கும்போது ஐஐடிஸ், ஐஏஎஸ்சி எல்லாம் வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் தராங்கும் போது கண்டிப்பா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்க இப்பவே போயிட்டு உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரி இன்ஜினியரிங் அப்டேட்ஸ் வேணா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.